அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம பன்னீர் எப்படி வீட்டிலேயே செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். தண்ணி சேர்க்காம எடுத்துக்கோங்க. அதில் 3/4 லெமன் கரெக்டாக இருக்கும். இதை இப்போ நம்ம அந்த பாலில் கலந்துக்கலாம். அதுக்கு முன்னாடி அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுக்கிட்டு ஆஃப் பண்ணிடாதீங்க. சிம்மில் வச்சுக்கிட்டு அதில் கலந்து விட்டதுக்கப்புறம் பன்னீர் தனியாக தண்ணி தனியாக வரணும். அது வரையும் நம்ம அதை கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். சில நேரத்தில் பாலாகவே இருக்கும். அப்படி நீங்கள் இது பண்ணிங்கன்னா வேஸ்ட் ஆகிடும் பன்னீர். இப்போ நம்ம தண்ணி தனியாக வரணும். அது வரையும் நம்ம கலந்து விடணும். இப்போ தண்ணி தனியாக தெரியுது பாருங்கள். தண்ணியாகவும் தெரியுதா? இப்போ இந்த சமயத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த பன்னீர் மேக்கர் இந்த பாக்ஸில் நம்ம வடிச்சிடலாம். இது நம்ம மூடி போட்டு நல்லா ப்ரெஸ் கொடுத்திங்கன்னா இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியே வந்துடும். இப்போ நம்ம அந்த வெயிட்டை ஏற்றி அதை வச்சிட்டோன்னா ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து பாருங்கள். இது நம்ம வீட்டிலையே செஞ்சிடலாம். நம்ம வெளியில் 120 விற்கிது. இது நம்ம 60 ருபீஸ் தான். 2 பாக்கெட் பால் பாக்கெட் வாங்கினா நம்ம வீட்டிலையே பன்னீர் செஞ்சுக்கலாம். ஒரு பட்டர் பேப்பரில் வச்சு இதை கவர் பண்ணி தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் எப்போ வேணுமோ. Thanks for watching.